இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல நெக்ஸ்ட் ரிசல்ட் தான் என்னன்னு பார்க்க போறோம். தட் மீன்ஸ் லாப்லாஸ் ஆஃப் x பவர் n ஈக்குவல் டு gamma of n plus 1 divided by s power n plus 1 அப்படிங்கிற ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் தட் ப்ரூஃப் we are going to take our left hand side. Okay, first of all proof we are going to take our left hand side Laplace of x power n. ஸோ ஆல்ரெடி லாப்லாஸோட டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஓகே, ஸோ என்ன சைடில் நோட் பண்ணிக்கலாம். லாப்லாஸ் ஆஃப் f of x is equal to integral 0 to infinity e power minus s into x f of x dx அப்படிங்கிறது தான் டெஃபனிஷன். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன டேர்ம், எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் என் அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஸோ இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா integral 0 to infinity e power minus s into x power n into dx அப்படின்னு கிடைச்சிடும். x power n into dx. ஸோ இங்கே சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, put y is equal to s into x. Okay, இதை y ன்னு assume பண்ணீங்க அப்படின்னா you have to find the value of x என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். then dx ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம். x is equal to y by s அப்படின்னு கிடைச்சிடும். இதுல இருந்து dx ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா dy by s ன்னு கிடைச்சிடும். ஸோ s அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் தான், y டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dy ன்னு கிடைச்சிடும். சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணாலே நமக்கு as usual என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னா லிமிட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ x ஓட வேல்யூ என்ன, y ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ x is equal to 0. x ஓட லோயர் லிமிட் 0 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா y is also 0 கிடைச்சிடும். சப்போஸ் x ஓட லிமிட் இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் y is also infinity. ஸோ இங்கே ப்ராப்ளம் கிடையாது, லிமிட் சேம் லிமிட்ஸ் தான். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு l of x power n this is equal to l of x power n this is equal to integral 0 to infinity e power minus s into x ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணிருக்கு y by s அப்படின்னு கிடைச்சிடும். y divided by s அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, இன்ட்டு x ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிருக்கோம். y by s whole power n அப்படின்னு கிடைச்சிடும். what about the value of dx? dx equal to dy by s அப்படின்னு கிடைச்சிடும். so further simplification, so this is equal to integral 0 to infinity. ஸோ மைனஸ் sy டிவைடட் பை எஸ் அப்படிங்கிறது டேர்ம் இருக்கு. ஸோ எஸ் எஸ் கேன்சல் ஆயிடுச்சது அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைச்சிடும், இ பவர் மைனஸ் ஒய் அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, இந்த டேர்ம் என்ன ஆயிடும் அப்படின்னா ஒய் பவர் என் டிவைடட் பை எஸ் பவர் என் dy பை எஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ ஒன்ஸ் அகைன் இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் ஒய் y power n divided by s power n into s. ஸோ நமக்கு ஆல்ரெடி ரிசல்ட் தெரியும், a power m into a power n இருந்தது அப்படின்னா பேஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா பவர்ஸ் ஆட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் a power m plus n அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். தட் மீன்ஸ் s power n plus 1 into dy அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஃபர்தரா இங்கே s power n plus 1 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் தான், அதாவது இண்டிபெண்டன்ட் ஆஃப் y, yக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ அதை காமனாக வெளியில் எடுத்துடலாம். 1 divided by s power n plus 1 remaining term integral 0 to infinity e power minus y power n into dy அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் capital gamma function. ஆக்சுவலாக இது gamma ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன் தான். இட் கேன் பி ரிட்டன் அஸ் gamma of n plus 1 divided by s power n plus 1. So where gamma of n, first gamma definition என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா gamma of n, gamma அப்படிங்கிறத நோட் பண்ணுவோம். gamma of n is equal to integral 0 to infinity e power minus x power n minus 1 into dx. So this is the definition of gamma of n. So actually இங்க x power n minus 1 x power n minus 1 இருந்தது அப்படின்னா இங்க பவர்ல என்ன இருக்கு அது கூட 1 அப்படிங்கிற டேர்ம் ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதான் ரிசல்ட். நமக்கு ஆக்சுவலாக இங்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கு, ஒய் பவர் n இருக்கு, n கூட ஒன்று ஆட் பண்ணீங்க அப்படின்னு என்ன கிடைச்சிடும், gamma ஆஃப் n plus 1 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ திஸ் ஈக்குவல் டு லாப்லாஸ் ஆஃப் x பவர் n. இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்ஸ். ஓகே, ஸோ ரிசல்ட் இஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி ஒரு சில கராலரிஸ் என்ன அப்படிங்கிற ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, corollary 5. ஸோ நமக்கு ஆல்ரெடி ரிசல்ட் தெரியும், l of x power n is equal to gamma of n plus 1 divided by s power n plus 1. ஸோ what about one more result? ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எப்படி ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா gamma of n plus 1. ஸோ gamma of n plus 1 எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா n into gamma of n எழுதலாம், n into gamma of n. ஸோ ஒன்ஸ் அகைன்
n into once again gamma of n எப்படி எழுதலாம் n minus 1 into gamma of n minus 1. So second step, suppose இந்த n minus 1 in terms of gamma வெளியில் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் n into n minus 1 into n minus 2 into gamma of n minus 2 கிடைச்சிடும் and so on. இதே மாதிரி கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கடைசியில் in terms of 1ல முடியும். கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா n into n minus 1 into n minus 2 into and so on 1 அப்படின்னு முடிஞ்சிடும். So this is nothing but 1, 2, 3 and so on n minus 1 n. So this is nothing but n factorial. So இந்த ரிசல்ட் தான் இருக்கு. டைரக்டா gamma of n plus 1 என்னவா எழுதலாம் அப்படின்னா n factorial அப்படின்னு எழுதலாம். வேற என்ன பாசிட்டிவ் நம்பர். So first result true. ஓகே ஸோ நெக்ஸ்ட் கேசஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதே ரிசல்ட் தான் நம்ம அசீவ் பண்ண போகிறோம். ஓகே ஸோ என்ன ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா gamma ஆஃப் ஜஸ்ட் ப்ரூஃபோட எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுக்குறோம். gamma ஆஃப் எக்ஸ் பவர் n ஈக்குவல்ஸ் என்ன ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் பவர் n பிளஸ் 1 அப்படிங்கிற ரிசல்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். போட்டு n ஈக்குவல் டு 0. ஓகே when n equal to 0, sorry, it's not x, n equal to 0. When n equal to 0, n க்கு பதிலா 0 னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா what about this result? L of x power 0 னு கிடைக்கும். x power 0, x power 0, this is nothing but anything power 0, L of 1 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ரிசல்ட். ஸோ உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் n equal to 0 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 0 factorial divided by s னு கிடைச்சிடும். That means 1 divided by s. So first result is also over. What about second one? When n is equal to 2, when n is equal to, sorry, n is equal to 1 அப்படின்னு apply பண்ணோம் அப்படின்னா what about your results? n is equal to 1 means L of 1 அப்படின்னு கிடைச்சிடும் left hand side. What about right hand side? 1 factorial. 1 factorial is nothing but 1. 1 divided by s power 2 அப்படின்னு கிடைச்சிடும். Second is also over. What about third? When n is equal to 2, when n is equal to 2. So n is equal to 2 substitute பண்ணோம் அப்படின்னா L of x squared அப்படிங்கிற term கிடைச்சிடும். L of x squared is equal to 2 factorial divided by s power 3 அப்படின்னு கிடைச்சிடும். 2 factorial once again to 2 divided by s power 3. Okay. Okay. When n is equal to 1 by 2. So n க்கு பதிலா 1 by 2 னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா L of x power 1 by 2 னு கிடைச்சிடும். That is nothing but Laplace of square root of x. So for that we are going to use the standard result. That means previous result. That means L of x power n ஓட another result. What about that result? Gamma of n plus 1 divided by s power n plus 1 அப்படிங்கிற ரிசல்ட்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்கே n க்கு பதிலாக 1 by 2 கிடைச்சிடும். தட் மீன்ஸ் gamma of 1 plus 1 by 2 கிடைச்சிடும். this equal to s power 1 plus 1 by 2 அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்கும். ஸோ we are going to use few more results. Okay, gamma of n plus 1 just now previous ஒரு ரிசல்ட் பார்த்தோம். gamma of n plus 1 அப்படின்னு டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா எப்படி ரீரைட் பண்ணலாம் n into gamma of n ன்னு எழுதலாம். ஓகே ஸோ இங்கே n is equal to 1 by 2 அப்படிங்கிற டேர்ம் தான் இருக்கு. 1 plus 1 by 2. ஸோ 1 by 2 into gamma of 1 by 2 ன்னு எழுத முடியும் இந்த ரிசல்ட்டை divided by s power 3 by 2. So further simplification, 1 divided gamma of 1 by 2 divided by 2 power 2 into s power 3 by 2 அப்படின்னு ரிசல்ட் கிடைச்சிடும். So what is the value of gamma of 1 by 2? The function. Gamma function யூஸ் பண்ணோம் அப்படின்னா it's a standard result. Anyway proof வேணும் அப்படின்னா comment sectionல கொடுங்க. Detailed proof தரேன். Gamma of 1 by 2 is nothing but square root of pi divided by 2 s power 3 by 2. So this is also over. Thank you.